ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் ஒருத்தவங்க பண்ண போறாங்க அப்டின்னா, எதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி ஒரு வெயிட் லாஸ் டயட்டோ, இல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ சூஸ் பொதுவா எது எது பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் வரக்கூடாது, டயர்ட் வரக்கூடாது, ஹீமோகுளோபின் அயன் சப்ளிமெண்ட்ஸ் லாஸ் ஆகக்கூடாது, லாகிங் ஆகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேல வெயிட் ரிடக்ஷன் பண்ணதுக்கு வெயிட் மறுபடியும் ஏறக்கூடாது. இதுதான் இருக்கிற மெயினான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நெறைய பேர் இந்த ஹீட் தெரப்பி அந்த மாதிரியான ராங் ப்ராசஸ் போகும்போது, நெறைய பெண்களுக்கு நான் பார்த்துருக்கிறேன். ஓவரீஸ் வந்து சுருங்கிருது. ஹீட் ஓவரா பண்றதுனால, அந்த ஓவரீஸ் சுருங்கிச்சுன்னா மறுபடியும் அது ரெக்கவர் ஆகவே ஆகாது. அந்த மாரி சூழ்நிலையெல்லாம் நிறைய கேஸஸ் பார்த்துருக்குறோம். இந்த மாரி பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. புதுசா ஒரு டெக்னாலஜில என்ன பண்ணுனாலும், இப்போ ஸ்பாட் ரிடக்ஷன் அது இது நம்ம பண்ணுனா கூட, அதுக்கெல்லாம் எக்ஸர்சைஸ் தான் ஒன்லி பெட்டர் திங். இப்போ நீங்க சொன்ன மாரி பேலியோ டயட்டோ, நான் சொல்ற பயோஃபிட்டோ, இல்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ இதெல்லாம் நோ கார்ப் டயட்டெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். இல்லைன்னு சொல்லல. அதேமாதிரி ஃப்ரீக்வென்ட் மீலா கொஞ்சம் எடுத்து டெய்லி எக்ஸர்சைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ரிடக்ஷன் இதுதான் சேஃபு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தான் சேஃபே தவிர, பட் மெஷின் ட்ரீட்மெண்ட் அது இதெல்லாம் போகும்போது சம்டைம்ஸ் சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நல்லா தீவிரமாக அலாசி ஆராய்ந்துட்டு அப்புறம் தான் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த வெயிட் ரிடக்ஷனை பொறுத்தளவுக்கு. இப்போ புதுசாக கூட நிறையா சைடு எஃபெக்டே இல்லைன்னு சில இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு. அதை கூட கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஒசிம்பிக், மோஞ்சாரோன்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்குதுன்னாங்க. அது சோஃபார் இன்னும் நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆகல. அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இதுன்றது சொல்ல முடியல. அது வந்து இனி நம்ம ப்ராக்டிஸ் நெறைய பேர் ஆனா தான் மேபி இப்போ வெளிநாட்ல அது சொல்லிட்டு இருக்காங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. பட் நம்ம நாட்டுக்கு இன்னும் அது ஃபெமிலியர் ஆகல. மேபி அது வரும்போது அது ஃபெமிலியர் ஆகலாம். ஆனா இப்போதைக்கு சேஃப் அப்படிங்கிறது உங்க கையில இருக்குது. எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா, ஒரு ப்ராப்பர் டயட்டீஷியன், ப்ராப்பர் டயட்டிங் மெத்தட், ப்ராப்பரா பிளட் டெஸ்ட் எடுத்து அதை எவாலுவேட் பண்ணிக்கணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கிறோமாங்கிறத நீங்க பிளட் டெஸ்ட், ரீடெஸ்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் ப்ராப்பரான மெத்தடா இருக்கும்.